அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் கைவன் செய்த சம்பவத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ செய்த சம்பவத்தையும் பார்த்தோம். இப்போ இந்த டீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் என்ன நினச்சிட்டு இருந்தாரு, அந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பல காலங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த அகாடமிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் பல மக்கள் அப்பப்போ காணாமல் போயிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடித்த ஒரு சில ஆட்களை பார்த்தா அவங்க உடம்புல இருந்து அந்த லைஃப் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை உறிஞ்சு எடுத்த மாதிரி இருக்கு. அதாவது ஈவில் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி அவங்களோட லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சு எடுத்த மாதிரி இருக்கு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் போயிருக்காங்க. ஆனால் இன்வெஸ்டிகேட் பண்ண போனவங்க யாருமே திரும்ப வரல. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவரே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாரு. இப்போ அங்கே இருக்க க்ளூஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே மனுஷன் போய்கிட்டே இருக்கான். ஒரு காட்டுக்குள்ளே போகுது. அங்கே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போனால் இறந்து போனாங்க பாருங்க, அவங்களுடைய பணம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. மனுஷன் என்ன எதிர்பார்த்து போனாரோ அதை விட மிக கோரமாக இருக்குது அந்த இடம். அந்த ஒரு குகைக்குள்ளே இந்த ஒரு டீன் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை பார்க்குறாரு. இவன் பேர் வேயான். இவன் அந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டீமன். இவன் என்ன சொல்கிறான், நீ இவ்வளோ தூரம் வந்துட்டல, இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டல, உன்னால் திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் நம்ம டீனை அட்டாக் பண்ண, நம்ம டீன் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாதுங்க. இந்த ஆள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். இவருமே திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவன் பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த, நம்ம டீன் பார்த்தீங்கன்னா டிவைன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த ரெண்டு பேருமே மோதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஆள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டாலிஸ்மன் அப்படிங்கிறத தூக்கி போகிறாரு. ஆனால் ஆப்பனன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு டாலிஸ்மன் கிட்டேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதில் தான் அவனுக்கு ஆப்பே இருக்குது. ஏன்னா அது வெறும் டாலிஸ்மன் கிடையாது, அதுலேருந்து ஒரு ட்ராப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி இவனை பிடிச்சிடுது. ஸோ நம்ம டீன் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு டீமன், செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை முடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவன் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியை ஒரு குடுவையில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாருப்பா. ஸோ இவனை முடிச்சு விட்டாச்சு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அவனுடைய சோல் அப்படிங்கிறது இந்த ஒரு மனுஷனை பயங்கரமாக அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோட சோல் அழியாது, கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. இந்த இடத்துல இந்த மனுஷன் அடிபட்டு கீழே விழ, அதுக்கப்புறமா இந்த ஒரு டீன் போய் இவரை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல. இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், இன்னொரு டீன் இருக்கார்ல, அவருக்கு மெடிசன் நாலேஜ் நல்லா இருக்கு, அவர்கிட்ட ஏன் ஹெல்ப் கேட்கல அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு பட்டிருக்க அந்த அடி நார்மல் மெடிசனை வச்சுலாம் ட்ரீட் பண்ண முடியாது, அதனால தான் அவர்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ இருக்க கண்டிஷனில் இவரால் கண்டிப்பாக பிரின்சிபலாக இருக்க முடியாது. ஸோ இவருடைய கண்டிஷன் நிறைய பேருக்கு தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு கம்மியான மக்களுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நல்லது. என்னதான் அந்த ஒரு டீமனை கொண்டுட்டா கூட அந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக அகாடமிக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, இந்த ஒரு விஷயத்த வெளியில் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு கேட்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். இப்போ அடுத்து நம்மளால் என்ன கேட்குறான்னா, இந்த மனுஷன் பிளட் மேஜிக் பயன்படுத்துறாருல அதை பற்றி கேட்குறான். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, அது அகாடமியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான், அது காட் கிரியேஷன் அப்படிங்கிறாரு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, இவங்க அந்த காடோடைய போன்ஸு பிளட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் இவங்க நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காடோட பிளட் ஒருத்தருடைய கல்டிவேஷனை வேகமாக இன்க்ரீஸ் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவில் இருக்கு இல்லையா, அந்த பவரை சப்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கைவன் லென்ஃபங் ரெண்டு பேர் மேலுமே டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பேர் தான் சூட்டபிள் கேண்டிடேட்ஸாக கிடைச்சிருக்காங்க போல தெரியுது. டெஸ்டிங் பண்ணி பார்த்ததுல கைவனால் லெவல் 4க்கு அப்கிரேட் ஆக முடியல. ஆனால் இந்த லென்ஃபங் பார்த்தீங்கன்னா லெவல் 4க்கு ரீச் ஆயிட்டாரு. ஸோ அவர் தான் இந்த காட் கிரியேஷனுக்கு ஒரு பெஸ்ட் கேண்டிடேட்டாக இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எது வரைக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ அகாடமிக்குள்ளே கால் வைக்கிற அந்த ஒரு தருணம் வரைக்கும். ஏன்னா இவனோட பிளட் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இவனுடைய பிளட் அந்த காட் போன்ஸ் இருக்குல்ல, அது கூட ரெசனேட் ஆகுது. ஸோ டீன் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப காலமாக நான் தேடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு மனுஷன் நீ தான் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்ன சொல்கிறீங்க, என் உடம்புல காடோட பிளட் இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறான். ஆமான்னு சொல்லிட்டு, உண்மையிலே நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அகாடமிக்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதான் மனுஷன் சொல்கிறாரு, அப்போ அந்த ஸ்கிரிப்சர்ஸை தேடி தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களை ஏமாற்றவே முடியாது போல தெரியுதே அப்படிங்கிறான். அதான் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, உடம்புல காடோட பிளட் இருக்கு, இதெல்லாம் பத்தாததுக்கு அந்த டிவைன் வெப்பனுடைய அப்ரூவல் வேற உனக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீ ஈவில் பாத்தை சேர்ந்தவன் கிடையாது. ஆனால் என் மேலே சந்தேகப்பட்டு அந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு நீயே ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துட்டியா அப்படிங்கிறாரு. அதான் ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லைங்க நான் ஈவில் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி கண்மூடித்தனமாக பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா, சப்போஸ் நான் இந்த அகாடமிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை நான் ஒழிக்கிறேன், அதுக்கு எனக்கு கண்டிப்பாக ரிவார்டு கொடுப்பீங்கல்ல, அந்த ரிவார்டை பயன்படுத்தி நான் அந்த ஸ்கிரிப்சர்ஸை படிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். டீனும் பார்க்குறாரு, சரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அரினாக்கு கிளம்பி வராங்க.
இப்போ இங்கே அரினாவை காட்டுறாங்கப்பா. இந்த அரினால ஒருத்தன் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம லென்ஃபங் இருக்கார்ல, சீனியர் அங்கே இருக்காப்புல. இவன் என்ன கேட்குறான், என்ன நீ தான் அகாடமியில் ஸ்ட்ராங்கஸ்டாமே, உன்னோட கிரசன் பிளேட் அட்டாக்லாம் பயங்கரமாக இருக்குமாமே, கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னை பற்றி பேசிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பாய்சன் பிளேடுக்கு முன்னாடி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது தெரியுமா, என்னோட பிளேடை பாரு, 3 அடி நீளம், 3 இன்ச்சு அகலம், இதை வந்து நாங்கள் டார்க் அயன் வச்சு பண்ணியிருக்கோம். இதை வச்சு வெட்டினா இரும்பு கூட அப்படியே கேக்கு துண்டு மாதிரி கீழே விழுந்துடும் தெரியுமா. இதுக்கு ஏன் தெரியுமா பாய்சன் பிளேடுன்னு பேர் வச்சிருக்காங்க. இதனால வெட்டப்பட்ட ஒருத்தன் ஏதோ பாய்சன் குடிச்சா மாதிரி அங்கேயே இறந்து போயிடுவான். அதனால தான் இதுக்கு இப்படி ஒரு பேர் அப்படிங்கிறான். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா காது குடஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. இவன் சொல்றதெல்லாம் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஆனாலுமே அடுத்து அவன் என்ன தெரியுமா சொல்றான், என்னப்பா அமைதியா இருக்க, பேசுறது கூட தெம்பு வரலையா அவனுக்கு, அவ்வளோ பயந்து போயிருக்கியா அப்படிங்கிறான். இப்போ சண்டை ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு மூதாங்க பண்ணுறாரு. அதுலேயே அவன் டோட்டல் டிஃபீட்டு, அவனோட கத்தியுமே 2ஆ உடஞ்சி போச்சு. ஸோ இவன் தான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கீழே விழுந்தவன் டிஃபீட் ஆகலைங்க, சிரிக்கிறான். இவரோட பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிரம்பிள் ஆயிருக்குங்க. ஸோ இவனுங்க ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறானுங்க, என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. இப்போ நம்மளோட பிரின்சஸ் இருக்கால, அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. என்னடா போன டீனையும் காணோம், சென்னானையும் காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை டீன் வந்து சென்னானை பிடிச்சிருப்பாரோ, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் இந்த ஃபேரி என்ன சொல்கிறேன்னா, இல்லை நம்ம இங்கே தான் இருக்கணும். ஏன்னா இந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் எப்போ வேணால் அட்டாக் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே இருந்தால் தான் அதை தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள எதிர்த்து சண்டை போகிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவை. அதனால் நம்ம இங்கே தான் இருக்கணும், சென்னால் மேலே நம்பிக்கைவே அப்படின்னு சொல்கிறா. இவ இன்னுமுமே கைவன் தான் வந்து பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு அடுத்த ஆப்போனன்ட் வராங்க. வந்தவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன கேட்குறான், எங்கே அந்த ஃபேரி, வர சொல்ல அவளை சண்டை போடணும் அப்படிங்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, எதுக்காக இவன் ஃபேரியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்னதான் இவனுக்கும் ஃபேரிக்கும் சண்டை அப்படிங்கிறது இருந்தால் கூட இது ஒரு காம்படிஷன். இதில் வந்து அந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாது. இதெல்லாம் பத்தாததுக்கு அந்த ஃபயர் ஏற்கனவே வந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணியிருக்கு. அதான் டீன் என்ன சொல்கிறாரு, எப்பா இந்த ஒரு காம்படிஷனில் சீக்ரெட் ஃபயர் யாரை சூஸ் பண்ணியிருக்கோ அவங்ககிட்ட தான் சண்டை போடணும். உன்னோட ஆப்பனண்ட் வந்து லாங் வூ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுமே அரினாக்குள்ளே வந்து நிற்கிறா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு, இங்கே பாரு, ஏன் கூட சண்டை போகிற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, இங்கேருந்து கிளம்பிப்போ, அந்த ஃபேரியை வர சொல்லு, அவள் தானே ஸ்ட்ராங்கஸ்ட்டு, ஏன் வரமாட்டாளா, என் அகாடமியை சேர்ந்த ஒரு ஆண்வாயை அவள் வந்து கொலை பண்ணியிருக்கா, அப்போ வந்து அவள் ஹெசிடேட் பண்ணல, இப்போ மட்டும் பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா ஃபேரி வந்து கொலை பண்ணியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கைவன் என்ன சொல்கிறான்னா, எப்பா இங்கே பாரு, உன்னை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, ஆனால் அவளால் சண்டைலாம் போட முடியாது. அவள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட். இங்கே நடக்கிற சண்டை உங்கள் அகாடமிக்கும் எங்கள் அகாடமிக்கும் நடுவில் நடக்கிறது. ஸோ அவளால் வர முடியாது அப்படிங்கிறான். ஆனாலுமே அவன் என்ன சொல்கிறான், ஃபேரி கிட்ட தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். அதான் டீன் சொல்கிறாரு, எப்பா இந்த சீக்ரெட் ஃபயர் தான் வந்து ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணும், இதுதான் வந்து காலங்காலமாக இருக்கிற ரூல், அதை நீ பிரேக் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் சொல்கிறாரு. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, முதல்ல நீ என்ன டிஃபீட் பண்ணு, அதுக்கப்புறமா மற்றதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. அவனும் அப்படியே பார்க்குறான், சரி உன் சாவு என் கையில் தான் அப்படிங்கிறப்ப இதை யார் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாங் வூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஆப்போனண்ட்லாம் கிடையாது. இவளுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனண்ட் தான். ஆனால் இவ சண்டை போகிற ஒரு ஆப்போனண்ட் இவளை விட ஸ்ட்ராங்காக இருக்கான். என்ன பண்ணுறது? ஸோ இந்த ஒரு பொண்ணு என்னதான் நல்ல டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி சண்டை போட்டால் கூட ஆப்போனண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவளுடைய ஒவ்வொரு டெக்னிக்குமே உடைக்கிறான். உடைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் தெரியுமா, அவளை பிடிச்சி சரியான அடி அடிக்கிறான். கடைசியாக வந்து அடித்த அடியில் அவள் கீழே போய் விழுந்துட்டா. அப்போ கூட அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய டிராகனை வர வச்சு அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை நான் கொன்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனை வச்சு அவன் அட்டாக் பண்ணுறான். கரெக்டாக அவன் அந்த அரினாலேருந்து கீழே விழும்போது நம்ம ஃபேரி போய் காப்பாற்றிடுறான். ஆனாலுமே அவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க. இப்போ ஃபேரிக்கு கோவம் வந்துருச்சு. அவள் கையில் கத்தியை எடுத்துட்டா. வாடா நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில் இறங்கிட்டா. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.